வாழ்க வளமுடன். இன்று 14/5/2021 பிளவ வருடம் சித்திரை மாதம் 31ஆம் நாள் வெள்ளிக்கிழமை. இன்று சுப மூர்த்த தினம், அரசு விடுமுறை, அட்சய திருதியை மற்றும் ரம்ஜான் பண்டிகை. சூரிய உதயம் காலை 5:54, கரணம் 1:30 முதல் 3 வரை, நட்சத்திரம் மிருகஷீடம், யோகம் சித்த யோகம். நல்ல நேரம் காலை 9:30 முதல் 10:30 வரை, மாலை 4:30 முதல் 5:30 வரை. கௌரி நல்ல நேரம் பிற்பகல் 1:30 முதல் 2:30 வரை, மாலை 6:30 முதல் 7:30 வரை. ராகு காலம் காலை 10:30 முதல் 12 வரை, யமகண்டம் மதியம் 3 முதல் 4:30 வரை, குளிகை காலை 7:30 முதல் 9 வரை. சூலம் மேற்கு, பரிகாரம் வெள்ளம். சந்திராசிரமம் கொண்ட நட்சத்திரங்கள் விஷாகம் மற்றும் அனுஷம். இன்றைய நாளுக்கான வீட்டு மருத்துவ குறிப்பு: ஓமம் மற்றும் இதன் தைலம் ஆஸ்துமாவை குணப்படுத்துகிறது. இன்றைய நாளுக்கான சுப ஹோரைகள்: காலை 6 முதல் 7 வரை சுக்கிரன் ஹோரை, 7 முதல் 8 வரை புதன் ஹோரை, 8 முதல் 9 வரை சந்திரன் ஹோரை, 10 முதல் 11 வரை குரு ஹோரை, பிற்பகல் 1 முதல் 2 வரை சுக்கிரன் ஹோரை, 2 முதல் 3 வரை புதன் ஹோரை, 3 முதல் 4 வரை சந்திரன் ஹோரை, மாலை 5 முதல் 6 வரை குரு ஹோரை, இரவு 8 முதல் 9 வரை சுக்கிரன் ஹோரை, 9 முதல் 10 வரை புதன் ஹோரை, 10 முதல் 11 வரை சந்திரன் ஓரை. தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட மேஷராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடமான முயற்சி ஸ்தானத்தில் பயணம் செய்வதனால இன்று நீங்கள் ஒரு 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று உத்தியோகஸ்தர்கள் வேலையில் ஆர்வமுடன் செயல்படுவீங்க. வியாபாரத்தில் எதிர்பாராத லாபங்கள் உண்டாகுங்க. குடும்பத்தில் உள்ளவர்களிடம் இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் அனைத்தும் நீங்குங்க. உறவினர்கள் உதவியாக இருப்பாங்க. வெளியிலிருந்து வரவேண்டிய தொகை கைக்கு இன்று வந்து சேருங்க. உடல் ஆரோக்கியத்தில் மற்றும் இன்று அதிகமான அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்று நன்மையை அதிகம் கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிகப்பு, தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை நிறம். நட்சத்திர பலன்கள்: அஸ்வினி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி உண்டாகுங்க. பரணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் வீட்டிலே தெய்வ பிரார்த்தனைகள் அனைத்தும் இன்று நிறைவேறுங்க. கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தாய்வழி உறவினர்களால் ஆதாயம் இன்று உங்களுக்கு கிட்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமையன்று விரதம் இருந்து வருவதனால கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். கொண்ட கொள்கையில் என்றும் மாறாத ரிஷபராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 2ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால ஒரு 80% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மனதில் உற்சாகமாக செயல்படுவீங்க. இன்று நீங்கள் ஒரு புது பொலிவுடன் உற்சாகத்துடன் காணப்படுவீங்க. நண்பர்களினால் எதிர்பார்த்த உதவிகள் இன்று கிடைக்குங்க. தொழில் சம்பந்தமாக புதிய நபர்களை இன்று சந்திக்க நேரிடுங்க. புதிய முயற்சிகள் எடுக்க இன்று மிகவும் ஒரு அனுகூலமான நாளாக இன்று இருக்குது. குடும்பத்தினர் உங்களுக்கு ஆதரவாக இருப்பாங்க. பிள்ளைகளினால் நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்குங்க. இன்று துர்க்கை வழிபாடு செய்வதன் மூலமாக இன்று நன்மைகள் அதிகரிக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். நட்சத்திர பலன்கள்: கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு உண்டுங்க. ரோகிணி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிர்பாராத சுப செலவுகள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. மிருகஷீடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் வாழ்க்கை துணை வழியில் நல்ல அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு கிட்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர்.
எளிதில் புரிந்து செயல்படும் திறமைசாலிகளான மிதுனராசி நண்பர்களே, இன்றைய தினம் சந்திர பகவான் உங்கள் ராசியிலேயே பயணம் செய்கிறாருங்க. இதனால ஒரு 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று உங்கள் திறமைகளை வெளிப்படுத்தும் நாளாக இந்த நாள் அமையுங்க. குடும்பத்தில் கணவன் மனைவி இடையே இருந்து வந்த மனஸ்தாபங்கள் அனைத்தும் நீங்கி சந்தோஷம் அதிகரிக்குங்க. தொழிலில் புதிய ஒப்பந்தங்கள் கைகூடும் நாளாக இன்று இருக்குங்க. திருமண விஷயமாக நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் இன்று வெற்றி பெறுங்க. இன்று ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. குடும்பத்தில் சுப செலவுகள் ஏற்படுங்க. உறவினர்கள் சாதகமாக இருப்பாங்க. இன்று நீங்கள் எடுக்கும் முயற்சிகள் அனைத்திலுமே அனுகூலமான பலனை பெற முடியுங்க. வியாபாரத்தில் கூட்டாளிகளுக்கிடையே ஒற்றுமை பலப்படுங்க. இன்று தன வரவும் உண்டாகும். பிள்ளைகளினால் சில செலவுகள் வரலாங்க. நோய் பாதிப்புகள் அனைத்தும் நீங்கி உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. இன்று பெருமாள் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் பச்சை, தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். நட்சத்திர பலன்கள். மிருகசீட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வாழ்க்கை துணையினால உங்களுக்கு பொருள் சேர்க்கை உண்டாகுங்க. திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று புதிய முயற்சிகள் அனைத்திலும் ஒரு அனுகூலமான பலன் கிட்டுங்க. புனர்பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று மேல் அதிகாரிகளினால் உங்களுக்கு அனுகூலமான பலன் உண்டாகுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். எப்போதும் தூய்மையாக இருக்க விரும்பும் கடகராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்துல பயணம் செய்வதனால இன்று ஒரு 60% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று உங்கள் உடல் ஆரோக்கியத்துல சிறு பாதிப்புகள் ஏற்படலாங்க. அதனால கவனம் தேவைங்க. உத்தியோகஸ்தர்கள் அரசு மூலமாக எதிர்பார்த்த உதவிகள் கிடைப்பதில் இன்னும் சற்று கால தாமதம் ஏற்படலாங்க. குடும்பத்தில் பிள்ளைகளினால் சந்தோஷம் அதிகரிக்குங்க. கூட்டாளிகளின் ஒத்துழைப்பால் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் உண்டாகுங்க. கணவன் மனைவியிடையே இன்று விட்டு கொடுத்து செல்வது நல்லதுங்க. இன்று நீங்கள் அம்பிகை வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை அதிகம் கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை மேற்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை, தவிர்க்க வேண்டிய நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். புனர்பூச நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று நீங்கள் எடுக்கும் புதிய முயற்சிகள் சாதகமாக முடிய சற்று கால தாமதம் ஆகலாங்க. பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று உங்கள் சகோதரர்களால் சில சங்கடங்கள் ஏற்படக்கூடுங்க. ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு எதிர்பார்த்த நல்ல செய்தி இன்று கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. வெள்ளிக்கிழமை பெண்கள் விரதம் இருந்து வருவதனால கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். துன்பத்தை கண்டு துவண்டு விடாத சிம்மராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்தில் பயணம் செய்வதனால இன்று 80% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. மனதில் நிம்மதியும் உற்சாகமும் ஏற்படுங்க. செய்யும் தொழிலில் லாபம் உண்டுங்க. இன்று குடும்பத்தில் மிகவும் ஒரு மகிழ்ச்சியான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. சுப செய்திகள் கிடைப்பதற்கும் வாய்ப்பு உண்டுங்க. உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் ஏற்படுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் தீருங்க. உத்தியோகம் சம்பந்தமாக வெளியூர் பயணங்களினால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டுங்க. அதனால வருமானமும் உங்களுக்கு பெருகுங்க. தினமும் சூரிய வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 6, அதிர்ஷ்டமான நிறம் இளம் சிகப்பு நிறம், தவிர்க்க வேண்டிய நிறம் கரு நீலம். நட்சத்திர பலன்கள். மகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று உங்கள் வெளியூர் பயணங்களினால் இன்று உங்களுக்கு அனுகூலமான பலன்கள் கிட்டுங்க. பூரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தை வழியில் எதிர்பார்த்த பண உதவி உங்களுக்கு இன்று கிட்டுங்க. உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது அவசியங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர்.
எதிலும் கவனமாக எச்சரிக்கை உணர்வுடன் செயல்படும் கன்னிராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. சந்திர பகவான் இன்று உங்கள் ராசிக்கு 10ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று பிள்ளைகள் மூலமாக மகிழ்ச்சியான சம்பவங்கள் நடைபெறும். தொழில் ரீதியான வெளியூர் பயணங்களினால் புதிய வாய்ப்புகள் தேடி வருங்க. குடும்ப தேவைகள் அனைத்தும் பூர்த்தியாகுங்க. உத்தியோகத்தில் சக தொழிலாளர்கள் சாதகமாக செயல்படுவாங்க. பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. வங்கி சேமிப்பு உயருங்க. சொத்து வாங்குவது தொடர்பாக இன்று நீங்கள் பேசலாம்ங்க. இன்று தொழில் வியாபாரம் சிறப்பாகவே நடைபெறும். வேலை செய்யும் இடங்களில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்தும் ஒரு முடிவுக்கு வருங்க. இன்று குடும்பத்தில் பெரியவர்களினுடைய அன்பை பெறுவீங்க. உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்குங்க. பூர்வீக சொத்துக்களை விற்பனை செய்வதன் மூலமாக லாபம் உங்களுக்கு இன்று கிட்டுங்க. பெருமாள் வழிபாடு செய்வது உங்களுக்கு நன்மையை இன்று அதிகம் கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை தெற்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். நட்சத்திர பலன்கள். உத்திரம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்று தொழில் ரீதியாக புதிய ஒப்பந்தங்கள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. அஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு உண்டுங்க. சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் உங்கள் வாழ்க்கை துணையை சற்று அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். வருங்காலத்தை அறிந்து கொள்ளும் திறமைசாலிகளான துலாம் ராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 9ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. கடந்த 2 தினங்களாக மனதில் இருந்து வந்த மன உளைச்சல் அனைத்தும் நீங்கி இன்று மன நிம்மதியும் சந்தோஷமும் பிறக்குங்க. இன்று உறவினர்கள் வருகையினால் நிம்மதியும் சந்தோஷமும் உண்டாகுங்க. அப்பாவின் உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் இன்று கவனம் எடுத்துக்கொள்வது அவசியங்க. அலுவலகத்தில் சிலருக்கு தேவையற்ற இடமாற்றம் ஏற்படலாங்க. பூர்வீக சொத்துக்களினால் அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு உண்டாகுங்க. நண்பர்கள் உங்களுக்கு சாதகமாக இருப்பார்கள். பிள்ளைகள் உடல் ஆரோக்கியம் மிகவும் சிறப்பாகவே இருக்குங்க. கணவன் மனைவி ஒற்றுமை மிகவும் சிறப்பாக இருக்குங்க. இன்றைய தினம் துர்க்கை வழிபாடு செய்வது உங்களுக்கு அதிகமான நன்மையை கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 9. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் மஞ்சள். நட்சத்திர பலன்கள். சித்திரை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையினால மகிழ்ச்சி உண்டாகுங்க. சுவாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் நீங்கள் எடுக்கும் புது முயற்சிகள் அனைத்தும் உங்களுக்கு சாதகமாக முடியுங்க. விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் எதிர்பாராத பண வரவுடன் திடீர் செலவுகளும் உண்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு நாளாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். தன்னம்பிக்கை அதிகம் கொண்ட விருச்சிகராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் 8ஆம் வீட்டில் பயணம் செய்கிறாருங்க. இதனால நீங்க ஒரு 60% நன்மையை மட்டுமே இன்று நீங்கள் எதிர்பார்க்க முடியுங்க. புதிய முயற்சிகள் எதையுமே இன்று செய்ய வேண்டாங்க. தவிர்த்து விடுவது நல்லதுங்க. இன்று நீங்கள் தேவையில்லாத பிரச்சனைகளை சந்திக்க நேரிடுங்க. உடல் ஆரோக்கியத்திலும் சிறு சிறு உபாதைகள் ஏற்படலாங்க. உங்கள் ராசிக்கு சந்தோஷமாக இருப்பதனால எந்த விஷயத்திலுமே கவனத்துடன் இருப்பது நல்லதுங்க. தொழில் சம்பந்தமான புதிய முயற்சிகளை இன்று தவிர்ப்பது நல்லதுங்க. முருகப்பெருமான் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்னல்களை குறைக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 6. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் பச்சை. நட்சத்திர பலன்கள். விசாகம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று எதிரிகளினால் சில தொல்லைகள் ஏற்படக்கூடுங்க. அனுஷம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் மற்றவர்களுடன் பேசும் பொழுது சற்று நிதான போக்கை கடைபிடிப்பது நல்லதுங்க. கேட்டை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று செலவுகள் அதிகரிக்குங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். சத்தியத்தை நிலைநாட்ட பாடுபடுபவர்களான தனுசு ராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்களது ராசிக்கு 7ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று ஒரு 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று மிகவும் ஒரு உற்சாகமான நாளாக இன்று இருக்குங்க. நீங்கள் இன்று எந்த ஒரு கடினமான ஒரு காரியத்தையும் எளிதில் செய்து முடித்து வெற்றி பெறுவீங்க. வீட்டிற்கு தேவையான பொருட்களை வாங்கும் அதிர்ஷ்டம் இன்று கிடைக்குங்க. நீண்ட நாள் கழித்து நண்பர்களின் சந்திப்பு மகிழ்ச்சியை ஏற்படுத்துவதாக இன்று இருக்குங்க. வியாபார
வியாபாரத்தில் பெரிய முதலீடுகளை ஏற்படுத்தி அதனால் லாபம் அடைவீங்க. குடும்பத்தில் அமைதி நிலவுங்க. குடும்பத்தில் ஊதாகலம் உண்டாகும். இன்று உறவினர்கள் வழியில் சுப செலவுகள் ஏற்படக்கூடுங்க. குடும்பத்துடன் வெளியூர் பயணம் செல்ல இன்று நேரிடுங்க. எதிர்பாராத உதவிகள் கிடைக்கப்பெற்று பண பிரச்சனைகள் குறையுங்க. தேவைகள் யாவும் பூர்த்தியாகுங்க. வியாபாரத்தில் இருந்து வந்த போட்டிகள் எதிர்ப்புகள் குறைந்து வருமானம் பெருகுங்க. தட்சாமூர்த்தி வழிபாடு இன்று செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை கிழக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு. தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. நட்சத்திர பலன்கள். மூலம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் இன்றைய தினம் பண வரவு உங்களுக்கு அதிகரிக்குங்க. பூராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று பிள்ளைகளினால் பெருமையும் மகிழ்ச்சியும் உண்டாகுங்க. உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் நண்பர்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் இன்று உங்களுக்கு கிட்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கையம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். திட்டமிட்டு சிக்கனமாக செயல்படும் மகர ராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 6ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று ஒரு 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று உங்கள் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. குடும்பத்தில் ஒற்றுமையான ஒரு சூழ்நிலை உருவாகுங்க. இருக்கும் இடத்தில் உங்கள் செல்வாக்கு மேலோங்குங்க. தொழிலில் இருந்து வந்த போட்டிகள் அனைத்தும் விலகுங்க. உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகளினுடைய பாராட்டுதல்கள் கிட்டுங்க. வருமானம் அதிகரிக்கும். கடன் பிரச்சனைகள் படிப்படியாக தீருங்க. பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நல்ல அனுகூலமான பலன்கள் கிட்டுங்க. இன்று உங்கள் குடும்ப உறுப்பினர்களின் ஆரோக்கியத்தில் மட்டும் சற்று அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியங்க. இன்று பைரவர் வழிபாடு செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 1. அதிர்ஷ்டம் தரக்கூடிய நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் இளம் சிகப்பு. நட்சத்திர பலன்கள். உத்திராடம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பண வரவு உண்டுங்க. திருவோணம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உறவினர்கள் மூலமாக கிடைக்கும் செய்தி சங்கடம் தருவதாக இருக்குங்க. அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் உங்கள் வாழ்க்கை துணையினால சில செலவுகள் ஏற்படக்கூடுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். சமுதாயத்தில் இருந்து சற்று ஒதுங்கியே வாழ விரும்பும் கும்பராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 5ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று 80% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று உங்களுக்கு பண வரவு தாராளமாகவே இருக்குங்க. உறவினர்கள் வருகையினால் மகிழ்ச்சி தரும் சம்பவங்கள் நடைபெறுங்க. ஆடை ஆபரணம் வாங்குவதில் ஆர்வம் காட்டுவீங்க. சுப காரிய முயற்சிகளில் நல்ல அனுகூலமான பலன்கள் உங்களுக்கு ஏற்படுங்க. வியாபாரத்தில் வாங்கி வைத்த சரக்குகள் விற்று தீருங்க. புதிய வாடிக்கையாளர்கள் இன்று தேடி வருவாங்க. உடல் ஆரோக்கியமும் இன்று உங்களுக்கு மிகவும் சிறப்பாக இருக்குங்க. பைரவர் வழிபாடு செய்வது உங்களுக்கு இன்று நன்மையை அதிகம் கொடுக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு. அதிர்ஷ்டமான எண் 5. அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை. தவிர்க்க வேண்டிய நிறம் இளம் சிகப்பு நிறம். நட்சத்திர பலன்கள். அவிட்டம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்றைய தினம் பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான சம்பவங்கள் உண்டாகுங்க. சதயம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்கள் முக்கியமான முடிவு எடுப்பதற்கு இன்று மிகவும் ஒரு நல்ல உகந்த நாளாக இருக்குங்க. புரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தந்தையிடம் எதிர்பார்த்த உதவிகள் அனைத்தும் இன்று உங்களுக்கு கிட்டுங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு நாளாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கை அம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் வாழ்க்கையில் செல்வமும் பலமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதம் இருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். நாணல் போல செயல்படுபவர்களான மீனராசி நண்பர்களே, இன்றைய தினம் இனியதொரு தினமாக உங்களுக்கு அமையுங்க. இன்று சந்திர பகவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் வீட்டில் பயணம் செய்வதனால இன்று ஒரு 70% நன்மையை இன்று நீங்கள் எதிர்பார்க்கலாங்க. இன்று பண வரவு அதிகரிக்குங்க. அதே நேரத்தில் விரைய செலவுகளும் வருங்க. அதனால கவனம் தேவை. வியாபாரத்தில் கூட்டாளிகளுடன் சிறு சிறு மனஸ்தாபங்கள் ஏற்படுவதற்கு வாய்ப்பு உண்டுங்க. உடனிருப்பவர்களை அனுசரித்து செல்வது நல்லதுங்க. வாகனங்களில் செல்லும் பொழுது நிதானம்
நிதானம் தேவைங்க. உடன் பிறந்தவர்களால் சந்தோஷம் இன்று அதிகரிக்குங்க. இன்று உங்கள் தாயாரின் உடல்நலத்தில் சற்று கூடுதல் அக்கறை எடுத்துக்கொள்வது அவசியங்க. இன்று தட்சாமூர்த்தி வழிபாடு செய்வதன் மூலமாக இன்று உங்களுக்கு நன்மைகள் அதிகரிக்குங்க. இன்று உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய திசை வடக்கு, அதிர்ஷ்டமான எண் 9, அதிர்ஷ்டமான நிறம் சிகப்பு, தவிர்க்க வேண்டிய நிறம் வெள்ளை. நட்சத்திர பலன்கள். பூரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று திடீர் செலவுகளினால் கையிருப்பு கரையுங்க. உத்திரட்டாதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு உங்கள் சகோதர வகையில் எதிர்பார்த்த காரியம் இன்று அனுகூலமாக முடியுங்க. ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு இன்று வீட்டில் தெய்வ பணிகளில் ஈடுபடும் வாய்ப்பு இன்று உங்களுக்கு கிடைக்குங்க. வாழ்த்துக்கள். இன்றைய தினம் இனியதொரு தினமாக அமைய வெள்ளிக்கிழமையான இன்று துர்க்கையம்மன் ஆலயத்தில் ராகு காலத்தில் எலுமிச்சை விளக்கு போட்டு வருவதனால் உங்கள் வாழ்க்கையில் செல்வமும் வளமும் பெருகுங்க. பெண்கள் வெள்ளிக்கிழமை விரதமிருந்து வருவதனால் கணவர் நீண்ட ஆயுளுடன் வாழ்வர். இதே மாதிரியான தினசரி ராசி பலன்களையும் மாத ராசி பலன்களையும் தெரிந்துக்க அம்மு அஸ்ட்ரோ சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றிய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல தெரிவிக்கணுங்க. நல்லதே நினைப்போம், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.